ஹலோ, வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. இன்றைக்கி என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/4. ஸோ ஆல்மோஸ்ட் ரிலீஸ்டு. க்ளோசிங் டேட் வந்து 14/5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. கான்ஸ்டபிள் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரெண்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபைனல் இயர் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ஃபைனல் இயர் அப்பியரிங் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள். 10th ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கவங்க வந்து கம்பல்சரி வந்து பண்ணலாம். கான்ஸ்டபிள் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 years முடிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 years அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் 20 years. அண்ட் ஃபார் ஓபிசி வந்து ப்ளஸ் 3 years வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். அண்ட் ஃபார் SC/ST 5 years எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 452 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 4000 வேகன்சிஸ் வந்து கான்ஸ்டபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 4660 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கான அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் லோயர் ஏஜ் லிமிட். ஸோ அன்ரிசர்வ்ட் ஜென்ரல் கேட்டகரினா அப்பர் ஏஜ் லிமிட் 1996 இந்த டேட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் ஓபிசி நான் க்ரீமி லேயர், அதாவது நீங்கள் பிசி எம்பிசினா இந்த ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி எடுக்கணுன்றதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்களோட அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் ஃபார் SC/STயோட அப்பர் ஏஜ் லிமிட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஏஜ் லிமிட். இந்த டேட் மேலே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் cannot apply. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபீ. ஸோ ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 500 rupees வந்து நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணிங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் போய் அப்பியர் ஆகிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் போய் அப்பியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் ஃபார் SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் மைனாரிட்டிஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன், முஸ்லீம், சீக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், ஸோ இவங்களாம் அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 250 rupees இருக்கும். நீங்கள் போய் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகுறீங்கன்னா இந்த 250 rupeesம் பார்த்திங்கன்னா பேங்க் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10 to 30 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். அதை மட்டும் டிரெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பியர் ஆனால் மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்ஸில் ஆப்சென்ட் ஆனீங்கன்னா இந்த ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகாது. அண்ட் தென் ஸோ இது வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா MCQs டைப். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ TNPSCலாம் OMRல எழுதுறது இங்கே சிஸ்டம் பேஸ்டில் எழுதிங்க. சேம் லைக் தட் SSC. அண்ட் தென் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இப்போ TNU, SRB, SIலாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஃபிசிக்கல் எப்படி இருக்குமோ சேம் லைக் தட் RPFக்கு இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 questions இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 1.5 hour வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 mark இருக்கும். அண்ட் தென் தேர் வில் பி கம்பல்சரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். தப்பாக மார்க் பண்ணிங்கன்னா 1/3 பார்த்திங்கன்னா 1 markல வந்து 1/3 ஆல்மோஸ்ட் 0.33 marks வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகும். அண்ட் தென் இதுதான் வந்து உங்களோட பேசிக் சிலபஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 35 questions இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th level மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் நீங்கள் கொஞ்சம் வந்து எஃபர்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது ஒரு 35 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் 6th to 10th சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் தென் அதர் தான் திஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எனி மெட்டீரியல், ஸோ ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் 6 monthோட ஸ்போர்ட்ஸ் இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேஜராக கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் 1600 meters, அதாவது ஒரு லேப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 400 meters வரும் ஒரு லேப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க,
multiplied by 4. இது வந்து நீங்கள் 6 minutes 30 secondsல வந்து ரன் பண்ணணும். ஆஃப்டர் தட் லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 12 feet வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 feet 9 inches. ஸோ இதே வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 4 minutes வந்து நீங்கள் 800 meters ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 meters in the sense லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 laps ஸோ ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாங் ஜம்ப் வந்து 9 feet அண்ட் ஹை ஜம்ப் 3 feet இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட் க்ரைட்டீரியா ஃபார் மேல். ஸோ அதர் தான் SC ST 165, SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 160 இருக்கும். இது வந்து ஃபீமேல் 157 அண்ட் 152. இந்த பேசிக்காக இந்த ஹைட் க்ரைட்டீரியா இருந்தாலே அண்ட் தென் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எலிஜிபிள் அண்ட் as well as நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். இது வந்து கான்ஸ்டபிள். ஸோ சேம் 1600 meter நீங்கள் 5:45 மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் 14 feet, ஹை ஜம்ப் 4 feet இருக்கும். அண்ட் ஃபார் ஃபீமேல் வந்து அது 4 minutes. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 minutes 40 seconds, 9 feet 3 feet. ஹைட் க்ரைட்டீரியா சேம் தான் கான்ஸ்டபிளுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா. ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற வெப்சைட் இது தான். ஸோ www.rrbchennai.government.in. ஸோ இங்கே போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு கான்ஸ்டபிள் தனியாக SI தனியாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணோன்னாலும் பண்ணலாம். பட் நீங்கள் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பேமெண்ட் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் SC STனா 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிஃபோர் அப்ளையிங் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ BC MBC கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் இருந்தாலும் இந்த OBCன்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா OBC நான் க்ரீமி லேயர்னு சொல்கிற சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் மோர் தேன் 8 lakhs மேலே வந்து சேலரிஸ் அதர் தேன் சேலரி இன்கம் வந்து இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் சேலரி இன்கம் வந்து 8 lakhs அண்ட் அபவ் இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதர் தேன் சேலரி இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி இன்கம்ஸ் வந்து மோர் தேன் 8 lakhs மேலே இல்லைனா அண்ட் யூ ஹேவ் BC ஆர் MBC சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சில பேர் வந்து நம்ம ஸ்டேட்டில் கொடுத்துருக்க BC MBC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் மென்ஷன் பண்ணிடுவீங்க. இந்த நம்பர் இந்த ஸ்டேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போனாலும் ரிஜெக்ட் வந்து ஆகிறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சான்சஸ் இருக்குது. இல்லை நான் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 4 or 5 daysல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எங்கே போய் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா TN E-சேவை. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் SC ST கேண்டிடேட் ஆல்ரெடி இருக்கிற சர்டிஃபிகேட் இஸ் வேலிட். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா BC MBC கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த OBC க்ரைட்டீரியாவில் வேணும்னா அவங்க இந்த நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணணும். இந்த TN E-சேவைக்குள்ளே போனீங்கனாலும் நீங்களே அப்ளை பண்ணலாம். ப்ராசஸிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் 60 rupees. இட் ஹார்ட்லி டேக் 5 to 7 daysல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ன்றது நீங்கள் நியர்பை E-சேவை மையம்ன்ற ஒரு காமன் சென்டர் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே அவங்க சொல்லிவிடுவாங்க. தேங்க்யூ.